ஹாய்ப்பா, இந்த கொலை எப்போ நடந்துச்சு? திவாகரா ஸ்டார்டிங்கே ஒரு 2 days before. 2 days பிஃபோர். அவங்க அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்க? ஓ, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாப்லையா? நான் இங்கே புதுசாக தான் வந்தேன். ஆக்சுவலாக என் மனசில் பட்டதை டக்கு டக்குன்னு உடனே ஓப்பனாக சொல்லிடுறேன் மேடம். சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்களே. இல்லை, நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண தான் நான் வந்தீங்க. அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன். பட் இருந்தாலும் அவங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருக்கிறப்ப எனக்கு இன்னும் நல்லா பூஸ்டப்பாக இருக்குது. சீக்கிரம் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுவேன். சரி, ஓகே. அங்கே என்ன அந்த வாஷ் பேசின் பக்கத்தில் லேசாக ரத்தக்கரை இருக்கே, அது ஆக்சுவலாக எப்போ வந்தது? அது 2 days before மர்டர் நடக்கும்போது வந்திருக்கும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ உங்கள் கண்ணை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கு. புரண்டா 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 கும்மாட கும்மாட. என்னடா இது? டேய், கேவலமாக இருக்கு, ரொம்ப அசிங்கமாக இருக்கு. நான் வந்து பாடி ஷேமிங் பண்ணல, அவரோட உடலமைப்பை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சுத்தனமாக ஒரு மனுஷன் பேசுவானா, அதைத்தான் என்னால் ஜீர்ணிக்க முடியல. இந்த மாதிரி மக்களும் இருக்காங்களா அந்த உலகத்தில்? எப்படின்னா, அப்படி இந்த மார்கழி மாதத்துலாம் நாய் பார்த்தீங்கன்னா துடிக்கும் அப்படியே. இப்போ நான் ரோட்டில் ஒரு பொட்டை நாய் ஓடிட்டுருக்கோம், அது பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா 4-5 நாய் ஓடும். ஆனால் அந்த 4-5 நாய் சேர்த்தாப்புல ஒரு மனுஷன் பேசினான்னு அப்படி இருக்கும். கொடூரத்தின் உச்சமாக துடிக்குதுன்னு சொல்கிறாப்புல. ஓகேப்பா, அதை பற்றி எதுவும் பேசினா தப்பாக. ஓகேவாங்க, சரி. நான் எப்படி சார் பார்க்க முடியும், எனக்கு தெரியாது. இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்களே மேடம். நீங்கள் ஒரு பக்கத்து வீடு ஆள வர்ற கூதியில் எங்க தலைவர் வந்து இன்னைக்கு இளமையா இருக்கிறாரு அப்படின்னா திமிங்கல பால் குடிச்சிருக்காரு. அந்த ரகசியத்தை வந்து சொன்னது எங்க புசி ஐயா. ஆமா, எங்க தலைவர் விஜய் திமிங்கல பாலா. ஆமா. ஓகே, இதுல எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு. இது வந்து இந்த சந்தேகம் தான். இது திமிங்கலத்தோட பாலை எப்படி கறக்க முடியும்? இவர் கூட பேசாரு, இவர் தண்ணிக்குள்ளே போயிட்டு திமிங்கலத்தோட மடியை பிடிச்சி இழுத்து அதில் தண்ணி தெளிச்சில்ல, ஏற்கனவே தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. அதை பீச்சுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையே பத்தாது. திமிங்கலம் வந்து பார்த்தீங்கன்னா பல டன் வெயிட்டில் இருக்குமா. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண மனுஷனால் எப்படி அவன் கையை வச்சு பால் பீச்ச முடியும்? ரெண்டாவது விஷயம், நம்ம பால் பீச்சினா கூட நம்ம தண்ணிக்குள்ளே இருந்து தான் பீச்ச முடியும். அப்புறம் எப்படி அந்த பாலை மேலே கொண்டு வர முடியும்? தண்ணியிலே கறந்துடாது. விசித்திரமான விஷயங்களாக இருக்குது இது. நான் நினைக்கிறேன் இவர் கதை கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். கம்மியா இருப்பாங்களா என்று இளமை மார்க்கண்டேன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்றும் 16 ஆவின் பாலே 20 ரூபா 22 ரூபா விற்கிறாங்க. திமிங்கல பால் 1 லிட்டர் எவ்வளவு தெரியுமா? சாதாரண எல்லாம் வாங்கி குடிக்க முடியாது. ஆமா, அதோட ரேட்டு வேற லெவல். அதை போய் ஆதவர்ஜுனா தான் கறந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒரு பிஎம் பதவி வந்து கொடுக்குறாங்க. அடுத்து விமல் தலைய வந்துட்டான். இல்லண்ணா, இதுல கேள்வி முடிச்சானே. பிஎம் ஆனா எந்த விஷயத்தை இது வேணாம் மொத்தமா ஒழிச்சிருவீங்கன்னா எந்த விஷயத்தை? பிஎம்னா என்ன? பிரைம் மினிஸ்டர். நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினைச்சேன். யாருக்கிட்ட அங்க இருக்கிறது யாரு தெரியுமா? கமலுடன் கூட மோது, விமலுடன் மோதாது. தலைமை விமல் இருக்காப்லையா அந்த இடத்துல. சொல்லுவாங்க சினிமால அது அதான் அதைத்தான் சொல்றேன். பிஎம் நம்ம பிஎம் பாலபுரம். முதல் காதல் ஞாபகம் இருக்கானே உங்களுக்கு? முதல் காதல் ஸ்கூல் டைம்ல பண்ண காதல். முதல் காதல் ஞாபகம் இருக்கவங்க 3 பிள்ளை இருக்கு. யாருக்கிட்ட வில்லேஜ் சப்ஜெக்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு நிறைய பெரிய பெரிய படங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது வர்றதானே பண்ண முடியும். இல்ல, நீங்க அதுக்கு ஏதாவது முயற்சி அந்த மாதிரி ஏதாவது இப்ப நம்ம பெரிய படம் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் அந்த மாதிரி? இதுவும் பெரிய படம் தான். இல்லண்ணா, நிறைய ரொமான்டிக்கா நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். இந்த படத்துல எப்படி இருந்துச்சு ரொமான்டிக் சீன் எடுக்கும்போது? இது கதையில வந்து அது சொல்லக்கூடாது. சரி, சொல்லாதீங்க. கேரக்டர் வேற மாதிரி. நீங்க பாருங்களேன், ரொம்ப வலிஞ்சு ஒரு பொண்ணுக்கு பின்னாடி போற கேரக்டர் கிடையாது. வர்ற கதையில கதையில தலைவா தலைவா வேற லெவல் தலைவா. அரசியல் பேட்டி கொடுக்க வந்தானா? நான் கட்டி வந்திருக்கேன் பேட்டி. நான் கொடுக்க வந்தேன் அரசியல் பேட்டி. ஓ ஓ ஓ போட்டி. நன்றி, வணக்கம். தலைவரு பஞ்ச் அடிக்கிறதுல வேற லெவலு. வெறித்தனம். என்னடா